ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்சாட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எதை பற்றி அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர். இதில் வந்து எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எது அதிகம் வந்து ஸ்கின்னுக்கு வந்து தேவைப்படும், அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதனால் என்னென்ன பெனிஃபிட் வந்து கிடைக்கும், எது போடுறதுனால நமக்கு என்னென்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து ஒரு சிட்சாட்டை அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து மேக்கப் பற்றி பார்ப்போம். ஸோ மேக்கப்ங்கிறது என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட் வந்து நம்மளோட பியூட்டியை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது தான் வந்து மேக்கப் ப்ராடக்ட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக ஃப்ளாலஸாக கொண்டு வரதுக்காக தான் நம்ம மேக்கப் ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஸை லிப்ஸை இன்னுமே நம்ம பியூட்டிஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணி அழகாக காட்டுறதுக்கு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்துட்டு எல்லா ஏஜஸும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஸ்கின் டைப் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி எல்லா ஜென்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ தெர் இஸ் நோ ரூல்ஸ் ஃபார் மேக்கப். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம பியூட்டியை வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஸ்கின் கேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஸ்கின் கேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மேக்கப் நல்லா அழகாக வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு நல்லா இருக்கணும். அது ரொம்பவே நமக்கு வந்து முக்கியம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஸ்கின் கேர் ரூட்டீன் நம்ம எடுக்கணும். டே நைட் ஸ்கின் கேர் ரூட்டீன் வந்து எடுக்கணும். சிடிஎம் ரூட்டீன் நம்ம எடுக்கணும். அட்லீஸ்ட் சிடிஎம் ரூட்டீன் எடுக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிஎம் ரூட்டீன், அதாவது கிளென்சர் மாய்ஸ்சரைசராக நம்ம போட்டு எடுத்துக்கணும். கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அந்த ஸ்கின் கேர் ரூட்டீனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம ஸ்கின் நீட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் சூட் ஆகுதோ அது நம்ம போட்டுக்கலாம். ஈவன் அஃபோர்டபுளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன தேவைப்படுது, நம்ம ஸ்கின் கன்சர்ன் என்ன, நம்ம நீட் என்ன, நம்ம ரெக்குயர்மெண்ட் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்டான ரிசல்ட்டும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஸ்கின் கேர் வந்து போட்டுக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின் லேயரிங் வந்து அந்த ஸ்கின்னோட லேயர் வந்து எவ்வளோக்கு நல்லா இருக்குதோ அது நல்லா இருந்தால் தான் நம்ம மேக்கப் வந்துட்டு கண்டிப்பாக வந்து போட முடியும். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்கின் கேருக்கும் மேக்கப்புக்கும் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் தான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ஸ்கின் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு ஏஜ் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து நம்ம என்ன ஏஜில் போட்டாலும் நம்ம அப்ளிகேஷன் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்கின் கேருங்கிறது அப்படி கிடையாது. நம்ம ஏஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாற ஸ்கின் கேர் ப்ராடக்ட் மாற்றுற மாதிரி இருக்கும், நம்ம ஸ்கின்னும் மாறுற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் போட்டு நம்ம வந்து பராமரிச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது வந்துட்டு கம்மியாக உள்ள ப்ராடக்ட் கூட உள்ள ப்ராடக்ட் எது போட்டாலும் சரி, பட் மெயின்டெனன்ஸ் வந்து கன்சிஸ்டன்ஸாக நம்ம பண்ணும்போது தான் நம்ம ஸ்கின் வந்து க்ளோயிங்காக ஹெல்த்தியாக நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் போட்டால் பெனிஃபிட்டாக ஸ்கின் கேர் போட்டால் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் போட்டால் தான் அது பெனிஃபிட். மேக்கப் போட்டால் அது பெனிஃபிட் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு அது டேமேஜ் தான் வரும். பட் நல்ல குவாலிட்டியான பிராண்டான மேக்கப் ப்ராடக்ட் போடும்போது நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோக்கலான ப்ராடக்ட்ஸ், ஃபவுண்டேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு விற்கிது. ஸோ அதெல்லாம் நம்ம போடக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணுறது பிராண்டாக இருக்கணும். ஸோ நம்ம அஃபோர்டபுளில் கூட ட்ரை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு அஃபோர்டபுள் போக முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மார்ஸ், இன்சைட், ஸ்விஸ் பியூட்டி இந்த மாதிரி பிராண்டில் கூட ட்ரை பண்ணலாம். அது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரீசனபிள் ப்ரைஸாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அஃபோர்டபுளில் போகிறீங்கன்னா மேப்ளின், லாக்மி, பேக், கலர் பார் இந்த மாதிரி பிராண்ட்ஸில் கூட நீங்கள் வந்துட்டு போகலாம். ஸோ நல்ல மேக்கப் ப்ராடக்ட் போடும்போது நமக்கு எந்த பெனிஃபிட், நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்குமே தவிர எந்த ஒரு டேமேஜ் சைட் எஃபெக்ட் நமக்கு வந்து வராது. அதே மாதிரி இப்போ உள்ள மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வர்றதுல எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், கன்சிலர் இருக்கட்டும், நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் உள்ள மாதிரி தான் உங்களுக்கு வந்து வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி மேக்கப் வந்து நீங்கள் பண்ணும்போது ஸ்கின் ப்ரெப் பண்ணிவிட்டு பண்ணும்போது தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஸ்கின் கேர் பண்ணாமல், ஸ்கின் ப்ரெப் பண்ணாமல் நம்ம மேக்கப் வந்து அப்ளை பண்ணாமல் சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆகும், மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது, ஈவன் அண்ட் ஃப்ளாலஸாக அவங்க வந்துட்டு இருக்காது, அந்த கேக்கி பேட்சி லுக் உங்களுக்கு வந்துட்டு வரும். சீக்கிரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிலி ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸ்கின்னில் பிக்மெண்டேஷன், ஸ்கின் ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. ஈவன் நல்ல மேக்கப் ப்ராடக்ட் போட்டாலும் நல்ல மேக்கப் ப்ராடக்ட் போட்டாலுமே கூட நமக்கு வந்துட்டு இது வரத்தான் செய்யும். பட் ஸ்கின் கேர் வரத்தான் செய்யும். பிகாஸ் ஸ்கின் கேருக்கும் மேக்கப்புக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்குது. மேக்கப் போடும்போது முன்னாடி கூட நம்ம அட்லீஸ்ட் மாய்ஸ்சரைசராக போட்டு தான் நம்ம மேக்கப் வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்கின்னுக்கும் மேக்கப்புக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆட் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கும். நல்லா மேக்கப்புக்கும் நமக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு வந்துட்டு இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து என்னை பொறுத்தவரை என்ன சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கேர், ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். நம்ம பியூட்டிஃபை நம்ம பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் நம்ம மேக்கப் வந்து யூஸ் பண்ணுறது. பட் ஸ்கின் கேர் வந்து அப்படி கிடையாது. லாங் டேர்ம், லைஃப் லாங் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப் டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12 to 13 இயர்ஸில் இருந்து நம்ம எவ்வளோ வயசு உயிரோடு இருக்கிறோமோ அவ்வளோ வயசு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் வந்து போட்டுட்டு வரணும். அப்படி நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போட முடியல அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ், ஒரு மாய்ஸ்சரைசர் இதாவது நம்ம வந்து போட்டுட்டு வரணும். ஸோ இப்படி நம்ம போட்டுட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஸ்கின்னும் ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மேக்கப் கொடுக்கக்கூடிய அந்த டேமேஜும் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
ஸ்கின் கேர் வந்து நம்ம என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக நான் வந்து பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, கிளென்சிங் கண்டிப்பாக பண்ணணும். டோனிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும். மாய்ஸ்சரைசிங் கண்டிப்பாக வந்து பண்ணணும். சீரம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்துட்டு போடணும். இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப் லாங்காக ஸ்கின் ஹெல்த்தியாக, க்ளோயிங்காக, ப்ராப்ளம் ஃப்ரீயாக நமக்கு வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வீக்லி ரூட்டீன், ஸ்க்ரப், மாஸ்க் இது கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டு வரணும். ஸோ இப்படி மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் தேவையில்லை. அது கம்மியான ப்ராடக்ட்டாக இருந்தாலும் சரி, விலை கூட உள்ள ப்ராடக்ட்டாக இருந்தாலும் சரி, பட் நல்ல பிராண்டடான ப்ராடக்ட்டாக இருக்கணும். நம்ம ஸ்கின் நீட் ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி இருக்கணும். அது தெரியலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல் ஸ்கின் டே ப்ராடக்ட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாத ப்ராடக்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கணும். ஆயில் ஃப்ரீ ப்ராடக்ட், நான் காம்பனஜெனிக் ப்ராடக்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கணும். இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் முன்னாடி, பிஃபோர் செக் பண்ணி பாருங்கள். ஆயில் ஃப்ரீ ப்ராடக்ட், நான் காம்பனஜெனிக் ப்ராடக்ட் பற்றிலாம் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள் சேனலில். மேக்கப்பும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நமக்கு எது வேணுமோ ஒரு கிட் மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஒரு பிகினர்ஸ் மேக்கப் கிட் மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். எல்லாமே தேவை அப்படின்னா, இல்லை எனக்கு நார்மலாக நான் எல்லாமே போட மாட்டேன், ஒரு குறிப்பிட்ட இதுதான் போடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சீலர், ஒரு பிபி க்ரீம், ஒரு பவுடர், ஒரு ஐஷேடோ பேலட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ், ஹைலைட், கான்டூர் வேணும்னா நீங்கள் வந்து செப்பரேட்டாக வாங்கும்போது ஒரு பேலட்டாக வாங்கிக்கலாம். லிப்ஸ்டிக்ஸ், அப்புறம் ஐலைனர், காஜல், மஸ்காரா. ஸோ என்ன இதுக்கும் ஒரு பிகினர்ஸ் மேக்கப் கிட்டுக்கும் ஒரு 2-3 ப்ராடக்ட் தான் முன்ன பின்ன இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது. அது ஜஸ்ட் நம்ம பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆப்ஷன் தான். பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாட்டாலும் ஒன்றும் இல்லை. நமக்கு தேவைப்பட்டால் பண்ணுவோம், இல்லாட்டா பண்ண மாட்டோம். பட் ஸ்கின் கேருங்கிறது அப்படி கிடையாது. ஸ்கின் கேர் இஸ் அ மஸ்ட். ஸோ ஸ்கின் கேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி. ஓகே, ஸோ அது மாதிரி ஸ்கின் கேர் வந்து நெசசரி ஃபார் அவர் ஸ்கின். டெய்லி ரூட்டீனாக இருக்கட்டும், எப்போவுமே நமக்கு தேவைப்படும். பட் வந்து மேக்கப் வந்து அப்படி கிடையாது, நமக்கு ஆப்ஷனல் தான். ஓகே, ஸோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் என்ன அதிகமாக நமக்கு வந்து விற்றாலும், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஸ்கின் கேர் தான் ஃபஸ்ட்டு மெயினில் வந்துட்டு வரும். அதனால் இதுலேயுமே நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரை ஸ்கின் கேர் தான் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். ஸ்கின் கேர் நம்ம நல்லா பராமரிச்சுட்டு வரும்போதே நமக்கு மேக்கப் பண்ணுற எஃபெக்ட் நமக்கு வந்துட்டு அந்தளவுக்கு தேவைப்படாது. பிகாஸ் நல்ல ப்ராடக்ட் நம்ம போட்டுக்கிட்டு வரும்போது ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக, க்ளோயிங்காக, உங்களுக்கு லைட்னிங்காக, ப்ராப்ளம் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் அந்த அளவுக்கு தேவைப்படாது. நம்ம பேஸ் மேக்கப் போடாட்டால் கூட ஜஸ்ட் நம்ம காஜல், லிப்ஸ்டிக் இது கூட நம்ம போட்டு நம்ம மேக்கப் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, மேக்கப் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நல்லா க்ரூயல்ட்டி ஃப்ரீ ப்ராடக்டாக இருக்கணும். பேரபன் ஃப்ரீ ப்ராடக்டாக உங்களுக்கு வந்து இருக்கணும். அதே மாதிரி நல்ல ஒரு நான் காம்பனஜெனிக் ப்ராடக்டாக இருக்கணும். இப்படி நீங்கள் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்கள் போர்ஸை போய் க்ளாக் பண்ணாது. அதே மாதிரி போர்ஸை போய் க்ளாக் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியாக போகும், ப்ரீத்தபிளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. நீங்கள் போர்லெஸ் ப்ராடக்ட், அதாவது போரை வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளாக் பண்ணாத ப்ராடக்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே ஸ்கின் ஹெல்த்தியாக, ப்ரீத்தபிளாக, அதே மாதிரி நல்லா மேக்கப்பும் ஸ்கின்னும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் மேக்கப் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 3 மெயினாக இருக்கணும். உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ, க்ரூயல்ட்டி ஃப்ரீ, நான் காம்பனஜெனிக் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிடுங்க. ஸோ நான் சொன்ன பிராண்ட்லேயே நீங்கள் மேக்கப் வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்கின் கேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பிராண்ட்ஸே ட்ரை பண்ணலாம். லைக் டாட் அண்ட் கீ, ப்ளம், மாமாத், எம்கஃபைன், நியூட்ரிஜனா இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் அஃபோர்டபுளாக போகிறீங்கன்னா யூ கேன் ட்ரை ஃப்ரம் பயோட்டிக். ஏன்னா ரொம்ப ரீசனபிளாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ், நேச்சுர் எசன்ஸ் இந்த மாதிரி பிராண்ட்லாம் நீங்கள் வந்துட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் உள்ள ப்ராடக்ட். உங்களுக்கு மெஜாரிட்டியாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அந்த கொஞ்சம் வந்துட்டு அப்படி இப்படி ப்ரெசர்வேட்டிவ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் கடைசியாக என்னோடய ஓவரால் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸ்கின் கேர் தான் ரொம்ப ரொம்ப ஒரு கம்பல்சரி, மஸ்ட்டு, நெசசரி நான் சொல்லுவேன். மேக்கப் வந்து ஆப்ஷனல் தான். நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணாலும் சரி, அப்ளை பண்ணாட்டாலும் சரி. பட் நம்ம ஸ்கின் கேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட டே அண்ட் நைட் ரூட்டீனை நம்ம எடுத்துடணும். அட்லீஸ்ட் ஒரு கிளென்சிங், மாய்ஸ்சரைசிங்காவது நம்ம வந்து பண்ணிடணும். அப்போ தான் நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ஏஜிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், ட்ரைனஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், சன் டேமேஜ்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்கின் கேர் ரூட்டீன் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு 2 months நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் வந்து 2 months முன்னாடி எடுத்துகிட்டு, மேக்கப் வந்து நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு, அப்புறம் ஸ்கின் கேர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 month 2 month கழிச்சு நீங்கள் பாருங்கள், 2 ஃபோட்டோக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸ்கின் கேர் நம்ம வந்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து தூங்கிடலாம். பட் மேக்கப் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு தூங்க முடியாது. ஸ்கின் கேர் நம்ம அப்ளை பண்ணிட்டு தூங்கும்போது நமக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். பட் மேக்கப் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தூங்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் தான் நமக்கு வந்து கொடுக்கும். அது என்ன மாதிரி மேக்கப் ப்ராடக்ட் போட்டாலும் சரி, ஹை-எண்ட் போட்டாலுமே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். நமக்கு ஒரு அஃபோர்டபுள் ட்ரக்ஸ் ஒரு சில நேச்சுரல் ப்ராடக்ட் போடும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நம்ம என்ன தான் இருந்தாலும் மேக்கப்புங்கிறது ஒரு ஃபேஸுக்கு மேலே ஒரு லேயர் தானே. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம வச்சுட்டு தான் நமக்கு தேவையில்லைங்கும் போது நம்ம அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் நம்ம ஸ்கின் வந்து நம்ம மேக்கப் வந்து தாங்குதுங்கும் போது
அந்த ஸ்கின்னுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட் வந்து நம்ம கொடுக்கணும்ல. அப்போ தான் நமக்கு வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம மேக்கப் போடும்போது ஃப்ளாலஸாக நமக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கான கேர் நம்ம வந்து கொடுக்கணும்ல. அப்போ தானே அந்த டேமேஜ், அந்த ரிப்பேர், அப்போ இது ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணுறது, டேமேஜ்லாம் நமக்கு வந்துட்டு க்யூர் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் மார்னிங்காக இருக்கட்டும் நைட்டாக இருக்கட்டும் நம்ம அப்ளை பண்ணி தூங்கிடலாம். பட் மேக்கப் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி நம்ம தூங்கக்கூடாது. டே டைமாவது போட்டு நம்ம தூங்கலாம். நைட் டைம் போட்டு நம்ம டே டைம் யாரும் தூங்க மாட்டோம். டே டைம் போட்டு நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம். சப்போஸ் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து தூங்கலாம். பட் நைட் டைம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் போய் வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணாட்டாலும் ஒரு மேக்கப் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு மிசலர் வாட்டர் போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு படுத்துடுங்க. உங்களால் முடியுது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளென்சிங் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசராவது போட்டு தூங்க. நல்லா உங்களுக்கு பெனிஃபிட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதான் கைஸ் என்னுடைய மேக்கப் அண்ட் ஸ்கின் கேரில் எது முக்கியங்கிறது. என்னோடய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ மேக்கப் வந்து ஜஸ்ட் நம்மளை இன்னும் அழகுபடுத்தி காட்டுறதுக்கு தான். நம்ம என்ன தான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்துட்டு போட்டாலுமே கூட நமக்கு ஒரு 80 to 70% நமக்கு பெனிஃபிட் வந்து இருக்கும். ஒரு 20 to 25% மேக்கப் வந்து நம்மளுக்கு அந்த கவரேஜ், அன்ஈவன் ஸ்கின்னை கவரேஜ் பண்ணி ஃப்ளாலஸாக ஈவனாக நமக்கு வந்து காட்டுறதுக்கு. பிகாஸ் ஒரு சில பேருக்கு ஜெனட்டிக்காக ஸ்கின்னில் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும், அது போகவே செய்யாது. நம்ம அப்படி இப்படின்னு காட்டினாலும் கூட ஓரளவு தான் போகும், ரொம்ப போகாது. ஒரு சில பேருக்கு நம்ம ப்ராப்ளம் வர வச்சுருப்போம், அதை நம்ம க்யூர் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு ஸ்கின் வந்து ஈவனாக ஃப்ளாலஸாக இருக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு மேக்கப் வந்து கை கொடுக்கும். அது மாதிரி மேக்கப் வந்து ரெகுலராக நம்ம டெய்லி ஃபவுண்டேஷன்ஸ் இதெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் இன்ஃபியூஷன் ப்ளஸ் மேக்கப் உள்ள மாதிரிலாம் இருக்குது. பிபி க்ரீம், சிசி க்ரீம் இந்த மாதிரிலாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். லிப் க்ளாஸுக்கு பதிலாக லிப்ஸ்டிக்கு பதிலாக நல்ல ஒரு டிண்டர் லிப் பாம் போட்டுக்கலாம். நல்ல ஒரு நேச்சுரலுக்கான காஜல் நம்ம போட்டுக்கலாம். நல்ல ஒரு பியூரான க்ரீம் ப்ளஷ் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மேக்கப்பாக இருந்தாலும் சரி, ஸ்கின் கேர் இருந்தாலும் சரி, ரெண்டுமே முக்கியம். பட் அதிகமான முக்கியம் வந்து ஸ்கின் கேர் தான் நமக்கு வந்துட்டு. பட் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து நான் சொன்ன மாதிரி க்ரூயல்ட்டி ஃப்ரீ உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்பனஜெனிக் ஆயில் ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கோங்க. பிராண்டட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ், பிராண்டட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அது வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின்னுக்கு எந்த ஒரு டேமேஜுமே உங்களுக்கு வந்து இருக்காது. லைஃப் லாங் நீங்கள் மேக்கப் போட்டுக்கலாம். ஸ்கின்னும் உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக க்ளோயிங்காக உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் சொன்னது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்கிறது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்ட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. ட்ரை பண்ணி பார்க்கும்போது மேக்கப் போடுறதுனாலும் நமக்கு பாதிப்பு வராது. அது மாதிரி ஸ்கின்னும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் உள்ளாகாது. நல்லா ஹெல்த்தியாக நமக்கு வந்துட்டு இருக்கும். மேக்கப்புக்கும் நமக்கு ஃப்ளாலஸாக ஈவனாக இருக்கும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஸ்கின் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளாலஸாக ஹெல்த்தியாக இருக்குதோ அப்போ தான் நீங்கள் மேக்கப் போடும்போது மேக்கப் வந்து ரொம்ப அழகாக காட்டும். நீங்கள் ஸ்கின் வந்து அன்ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ளாலஸே இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்கப் வந்து நல்லாவே இருக்காது, லாங் லாஸ்டிங்காகவும் இருக்காது, சீக்கிரத்தில் ஆக்சிடைஸ் ஆகி வேறு மாதிரி உங்களுக்கு வந்துட்டு காட்டும். அதனால் எவ்ரி டைம் நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீனாவது நீங்கள் வந்து பண்ணுங்கள். அஃபோர்டபுள் மாய்ஸ்சரைசர்ஸ், ஃபேஸ் வாஷ்லாம் எவ்வளோ மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ அது வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போகிறீங்க அப்படின்னா யூ கேன் சீரம் இதெல்லாம் நீங்கள் போய்க்கலாம். மெயினாக ஒரு நாளைக்கு தேவைப்படுறது வந்து ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போக அடிஷ்னல் தேவையானது உங்களுக்கு இன்னுமே ப்ராப்பர் நல்லா இது கொடுக்குறோன்னா நம்ம சீரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோனர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ரொட்டீன் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். வீக்லி ஸ்க்ரப்பு, மாஸ்க்லாம் போடும்போது இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸ்கின் வந்து உங்களுக்கு டீப்பாக கிளென்ஸ் ஆகும், டெட் ஸ்கின் செல்ஸ் எக்ஸ்போலியேட் ஆகும், சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஸ்கின்னாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸ்கின்னோட அந்த நேச்சுரல் க்ளோ, அந்த ஹெல்த்தினஸை உங்களுக்கு வந்துட்டு கொண்டு வரும். ஓகே, அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டுமே நமக்கு தேவை. பட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆப்ஷன் வரும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு வந்து ஸ்கின் கேர் தான். ஓகே, ஸோ நம்ம மேக்கப்பில் ஒரு ஜஸ்ட் ஒரு டிண்டர் லிப் பாம், ஒரு பிபி க்ரீம், ஒரு மஸ்கரா, காஜல் கூட வாங்கி வச்சுக்கலாம். நிறைய போகணும் தேவையில்லை. பட் ஸ்கின் கேர் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். மேக்கப் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும்னு தேவையில்லை. நீங்கள் தேவைப்படுறீங்க, மேக்கப் இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கின்னை பராமரிக்கிறீங்கன்னா நீங்கள் மேக்கப்பில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து அது போக ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸ்கின் கேரில் வந்து அப்படி தேவையில்லை. நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணாலும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பே இல்லை. முடிய நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நம்ம திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் வரும். அதனால் வந்துட்டு மேக்கப் வந்து அப்படி கிடையாது. நம்ம ஒரு வாட்டி வாங்கி வச்சுட்டு டெய்லி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை எப்போயாவது நம்ம யூஸ் பண்ணாலும் சரி நமக்கு இருந்து வரும். ஸ்கின் கேர் வந்து ரெகுலராக நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இன்றைக்கி இதை பற்றி ஒரு வீடியோ சொல்லுவோமே அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஒன்ஸ் அகெயின் டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். அண்ட் ஆல்சோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் நீங்கள் வாங்குறது க்ரூயல்ட்டி ஃப்ரீ, வீகன், உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரம் மினரல் ஆயில் அண்ட் பேரபன்ஸ், ஃப்ரீ ஃப்ரம் சல்ஃபேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் டைஸ். இந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கிறங்க. ஒரு சில ப்ராடக்ட் டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்ட்லாம் போட்டு தான் கண்டிப்பாக வாங்கிக்கிறங்க. ஸ்கின் கேர்லேயும் ஆயில் ஃப்ரீ நான் கமர்ஜெனிக் ப்ராடக்ட் வந்து வாங்குறது ரொம்பவே நல்லது. ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கினா நைக்கா, அமேசான், பர்பிள் இருக்கும், செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறங்க. அது போக வேறு வெப்சைட் உங்களுக்கு பிடிச்சதில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே,
ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னங்கிறது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. லவ் யூ ஆல் அண்ட் பாய்.